எல்லோருக்கும் வணக்கம். நல்லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோஜா செடிகளை பற்றி பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக செம்பருத்தி செடிகள் எப்படி வீட்டில் அழகாக ஆரோக்கியமாக வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோஸ் பெஸ்டி வாங்கிறதுக்காக வேண்டி என்கிட்ட ஒரு மேம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த மீலி பக்ஸுக்கு பயந்துக்கிட்டே, இந்த வெள்ளைப்பூச்சிக்கு பயந்துக்கிட்டே செம்பருத்தி செடி வளர்க்குறதையே நான் விட்டுட்டேன் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், செடி நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோம். எப்பயுமே செடிகள் ஒரு அந்த வேர் பகுதியிலேருந்து சைட் பிரான்ச்சஸ் ஒரு 3-4 கிளைகள் இருக்கிற மாதிரி பார்த்து எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வந்த உடனே நடாமல் ஒரு 2 நாள் வீட்டில் நம்ம வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய மண்கலவை வீடியோ சேனலில் இருக்குது, அதை பார்த்து அந்த மண்கலவையை ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த செடிகளை அழகாக வேர் அழுங்காமல் எடுத்து நீங்கள் நட்டு விட்டுறணும். அதாவது கொஞ்சம் செம்மண்ணில் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டு லைட்டாக அந்த வெள்ளை வேர்கள்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் நட்டு வச்சிடலாம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது பாருங்கள், ஒரு ஹைப்ரிட் வகையான செம்பருத்தி செடி தான். எத்தனை மொட்டுக்கள் வந்திருக்கு பாருங்கள். ஒரு பிரான்ச்லேயுமே இவ்வளோ நேரம் நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே நல்ல மொட்டுக்கள் வந்திருக்கு. இதுவுமே ஒரு வெள்ளை செம்பருத்தி செடி தான். இதில் மீலி பக்ஸு டோட்டலாக எஃபெக்ட் ஆகிருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு அடி மட்டும் விட்டுட்டு மீதி ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலில் இந்த அரிசி கழுவுன தண்ணி புளிக்க வச்சு நான் இந்த மீலி பக்ஸுக்கு தெளிக்க வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த முறையில் தான் நான் இந்த செடியை இந்த அளவுக்கு மறுபடியும் பூக்க வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்ப்ரே கொடுத்துட்டு 3ஆவது ஸ்ப்ரே நல்லா கழுவி விட்டுட்டேன். செடி தண்ணி நல்லா ஃபோர்ஸாக விட்டு கழுவி விட்டுட்டேன். பாருங்கள் எத்தனை பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா செடிகளையுமே நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய இலைகள், செம்பருத்தி செடியினுடைய இலைகள் நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்கும், பெருசாக இருக்கும், மொட்டுக்கள் நிறையா வந்திருக்கும். இதுக்கு எல்லாம் காரணம் நம்மளுடைய ரோஸ் பெஸ்டி தான். ரோஸ் பெஸ்டியில் நிறைய பொருட்கள் நான் கலந்துருக்கிறதுனால சத்து குறைபாடுகள் அவ்வளவா செடிகளுக்கு வராது. அதே சமயம் நோய் எதிர்ப்பு சத்து நிறையா கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த பட்டில் ஒரு மீலி பக் ஸ்டார்ட் ஆகுது. அதை நான் பார்த்த உடனே நசுக்கிட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அப்பயே இமீடியட்டாக நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் 1 நாள் 2 நாள் விட்டோம்னாலே அது அப்படியே எப்படி தான் பரவுதுன்னு தெரியாது, செடி முழுவதுமாக பரவிடும். நமக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம அந்த செடியை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மருந்தடிக்கணும். ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 2-3 செடியில் இப்போ தான் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஆகும் பொழுதே நம்ம அதை நசுக்கிடுங்க. மறக்காமல் கை கழுவிடுங்க. சரிங்களா? பாருங்கள், இந்த செடியில் எல்லாமே இலைகள் நல்லா ஷைனிங் ஆகும். நல்லா என்ன சொல்கிறது, பெருசாக இருக்குது பாருங்கள். முந்தா நேற்று கூட எனக்கு ஒரு மேம் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய செம்பருத்தி செடிகளில் இலைகள் எல்லாம் ரொம்ப சிறுத்து போயிருந்துச்சு. இலைகள் சிறுத்து இருந்தாவே நோய், டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது ஒரு வெள்ளை கலர் செம்பருத்தி. இது எல்லாமே ஹைப்ரிட்டு தான். ஹைப்ரிட்டில் தான் நிறைய கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கினேன். எல்லாத்துக்குமே நம்ம ரோஸ் பெஸ்டி தான் நான் ஒரு கைப்பிடி கொடுக்குறேன் மாதத்துக்கு. எல்லா செடிகளுமே பாருங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வளருதுன்னு சொல்லி. மேம் எங்ககிட்ட ரோஸ் பெஸ்டி இல்லை, நாங்கள் வேறு என்ன உரம் கொடுக்குறதுன்னு கேட்குறீங்களா? அப்போது புண்ணாக்கு கரைசல் கொடுங்க, மீன் அமிலம் கொடுங்க, தெளிச்சும் விடுங்க, ஜீவாமிர்தம் கொடுங்க. அப்புறம் வேறு என்ன கொடுக்கலான்னா பழக்கரைசல் கொடுக்கலாம். நீங்கள் பழக்கரைசல் கொடுங்க. இது மாதிரிலாம் நீங்கள் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் பண்ணி செடியை கொண்டு வர வேண்டியிருக்கும். ஆனால் நான் ரோஸ் பெஸ்டியை கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எல்லா பொருட்களும் அதில் கலந்துருக்கிறதுனால டக்குன்னு செடி அந்த சத்துக்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வளர்ச்சி, அபார வளர்ச்சின்னு சொல்லலாம், அந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும். பாருங்கள், ஒரு கிளையிலையுமே எங்கிட்ட இருக்க எல்லா செம்பருத்தி செடியும் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு கிளையிலையுமே எத்தனை மொட்டுக்கள் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது இன்னொரு வகையான ஒயிட் செம்பருத்தி. இதில் நடுவில் லைட் ரோஸில் ஒரு லைன் வரும், பிங்க்கில், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சுருண்டு இருந்தாலையும் அதையுமே நீங்கள்
இலைகள் சில கிளைகளில் வந்து பார்த்திங்கன்னா சுருண்டு இருக்கும், அதையுமே நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ரெட் கலர் செம்பருத்தி. நம்ம ஆர்டினரி ரெட் இல்லாமல் இது இந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குன்னு வைங்களேன். இதுவுமே ரொம்ப ஷேப்பாக வரும். இந்த பூ வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஷேப்பாக வருங்க. பார்த்திங்களா? சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன், 12 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்கேன். எத்தனை சைட் பிரான்ச் வந்திருக்கு பாருங்கள். இதுவுமே வந்து ஒரு எல்லோ கலர் பெரிய பூவாக பூக்கும், ஹைப்ரிட்டு தான். இதுவுமே நிறைய மொட்டுக்கள் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ செடியை, செம்பருத்தி செடியை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நம்மளுடைய மண் கலவையில் 2 நாள் கழித்து நட்டு விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ரோஸ் பெஸ்டி கொடுங்க. இல்லைன்னா புண்ணாக்கு கரைசல், அப்புறம் பார்த்திங்கன்னா பழக்கரைசல், மீன் அமிலம், இந்த மாதிரிலாம் கொடுங்க. கொடுத்துட்டு வெள்ளைப்பூச்சி மட்டும்தான் இதில் வரும். வெள்ளைப்பூச்சி வந்தால் அரிசி கழுவுன தண்ணியை புளிக்க வச்சு தெளிக்கிற அந்த வீடியோ சேனலில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், செம்பருத்தி செடியை ஈஸியாக வளர்த்திடலாம். ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Lata.